என் பேர் சீனிவாசன். உருவம் இல்லாமல் நீங்கள் வணங்குறத எப்படி வணங்குறீங்க? எங்களுக்கு உருவம் இருக்குது. இந்து மதம் கருப்போ வெள்ளையோ எங்களுக்கு உருவம் இருக்குது. அதுபோல் கிறிஸ்டினுக்கு உருவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உருவம் இல்லாமல் வணங்குறீங்க எப்படி? இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் எல்லாம் ஒரு உருவத்தை என்ன செய்கிறாங்க, வழிபடுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் யாருடைய உருவமே ஒன்றுமே இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஏன் அது உருவம் கடவுளுக்கு கொடுக்கறது? கடவுள்ன்ற அவருக்கு ஒரு உருவம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன் உருவம் கொடுக்கறது இல்லை என்று சொன்னால், நம்ம அதை பார்க்கல. கடவுளை ஒரு ஆளுக்கு உருவம் கொடுப்பதாக இருந்தால் அவரை பார்த்தா தானே கொடுக்க முடியும். என் உருவத்தை நீங்கள் வரைகிறதா இருந்தால் என்னை நீங்கள் பார்த்துருக்கணும். என்னை பார்க்காட்டி என்னுடைய உருவத்தை உங்களுக்கு வரைய முடியாது. அப்போ கடவுளுடைய உருவத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது, ஒருத்தரும் பார்க்கல. எல்லா மதத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறாங்க. வணங்குதா? அப்போ இப்போ கடவுளை யாருமே என்ன செஞ்சதில்ல, பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்தது இல்லைன்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கான வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? கடவுளை யாரும் பார்க்க முடியாதுங்கிறது தான். அப்போ கடவுளை நம்ம ஒருவருமே பார்க்கவில்லை. அப்போ கடவுளுடைய ஆற்றல்களைத்தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இந்த சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்குறோம். இதையெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இருந்து தான் இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமளே கூட நம்மளில் கூட கடவுளை பார்க்கலாம், கடவுளுடைய வல்லமையை. நம்மளை மூக்க பார்க்குறோம், எவ்வளோ அற்புதமாக இருக்குது, இந்த கண்ணுகள் எவ்வளோ சக்தி இருக்கிறது, இந்த காதுக்குள்ளே எவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது. இப்படி நமக்குள்ளே எடுத்து பார்த்தால் கூட அவ்வளோ அதிசயங்களுக்குள்ளேயும் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், இருந்து செய்கிறான் என்று அறிந்து கொள்கிறோம். அப்போ கடவுளுடைய ஆற்றலைத்தான் நம்ம அறிகிறோமே தவிர, கடவுள் இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து விளங்குகிறோமே தவிர, கடவுளை பார்த்துட்டு நம்ம யாரும் கடவுளை நம்பவே இல்லை. ஒருத்தரும், எந்த மதத்துக்காரர்களும் கடவுளை பார்த்துட்டு நம்பலை. அப்போ கடவுளை ஒருத்தரும் பார்க்கலன்னா அவருடைய உருவத்தை நம்ம எப்படி வரைவது? கடவுளைத்தான் வணங்கணும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களா அதை என்ன செய்கிறாங்க, அந்த உருவத்தை கொடுத்து கொள்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ நான் ஒரு கருப்பாக இருக்கிறேன், என்னைய ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ட்டு வைங்க, ஃபோட்டோ சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இருக்கிறத கருப்பாக தான் இருக்கிறேன், ஆனாலும் ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு என் மாதிரி வந்துட்டா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு, என்னை விட நல்லா இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது. இப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம். அவர்கள் அவனுடைய உருவத்தை எப்படி இருக்க ஆசைப்படுறான்னு கேட்டால், நம்ம எப்படி இருக்கிறோமோ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது. ஸ்டூடியோவில் போய் நம்ம கலருக்கு எடுத்துட்டான்னு வைங்க, இதனடா ஃபோட்டோவாடு மூஞ்சில் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறோம், அவனுக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு இப்படிலாம் நம்ம உருவத்தை பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் விட சிறந்ததாக இருக்கணுமா இல்லையா? அப்போ கடவுளுக்கு உருவம் அந்த உருவமாக இல்லைன்னு வைங்க, அப்போ கடவுள் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஏன்டா நான் இப்படியாடா இருக்கிறேன்? நாளைக்கு மறுமை நாளில் கடவுள் நிறுத்தி நம்மளை கேட்பார்ல, கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம். அப்போ அந்த கடவுள் கேட்பாரு, ஏன்டா இதை போய் வணங்கினிய, இதானா பாடுற அப்படியா இருக்கு அப்படின்னு கடவுள் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? உருவத்தை வைத்தோம் என்று சொன்னால், அதுலேயும் பாருங்க நிறைய உருவம் வைக்கிறாங்க, அதுல கற்பனை விளங்கி போச்சு. ஒரு உருவமாக இருந்தால் அனைவரும் ஒரே மாதிரி வரைஞ்சாங்கன்னு வைங்க, அப்போ இதான் கடவுள் உருவம்டா சொல்லி போடலாம். அவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், இவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், இவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், ஆளுக்கு வைக்கும் பொழுது அப்போ கடவுள் உருவத்தை இவங்களா ஒரு ஐடியா பண்ணி இவங்க உண்டாக்குறார்கள் அப்படின்னு விளங்கி விட்டது. அப்போ நம்ம கடவுள் கோவப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பார்க்காத கடவுளுக்கு நம்ம உருவத்தை வரைந்து அது கடவுளுடைய உருவமாக இல்லாவிட்டால் அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல என்ன பதில்? இதான் நானா, இந்த உருவமானா, இப்படியே நான் இருக்கிறேன் என்று கடவுள் கேட்டால் என்ன செய்வது என்ற பயத்தினால தான் எதை பார்க்கவில்லையோ அதை நம்ம வரைய வேண்டாம். எதை பார்க்கிறோமோ, எதை பார்க்குறோம்? ஆற்றலை பார்க்குறோம், வல்லமை பார்க்குறோம். மனசை கண்ணை மூடி என்ன செய்யணும், அந்த இறைவனை நான் வணங்குகிறேன், சூப்பர் பவரை வணங்குகிறேன், மனசில் அவருடைய வல்லமையை ஒருமைப்படுத்தணும் என்று சொன்னால் குற்றவாளி ஆக மாட்டோம். அதுபோக நீங்கள் புண்படக்கூடாது. நான் உண்மையை நான் சொல்கிறதுக்காக சொன்னேன். கடவுளுங்கிறவர் எல்லா வகையிலையும் சிறந்தவராகத்தான் நம்ம பார்க்கணும். நம்மளை விட மட்டமாக, நம்மளை விட ஒரு அசிங்கமாக கடவுளை பார்க்கவே கூடாது. ஆனால் சில பேர் மனிதர்கள் உண்டாக்குற எப்படிலாம் உண்டாக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த உருவம் நமக்கு இருந்தால் பிடிக்காது, அப்படிப்பட்ட உருவத்தை கடவுள் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 2 பல்லு இப்படி நீட்டிட்டு இருந்தால் பிடிக்குமா? உங்களுக்கு கடவுள் படைக்கும் போதே 2 கோரப்பல் இப்படி தொங்கிட்டு இருந்து வைங்க, அப்படி கொடுத்தா உங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா? யாரும் பொண்ணு தர மாட்டான். உங்கள் படம் அப்படி இருந்தால், உங்கள் உருவம் அப்படி இருந்தால், பல்லோட பல்லு சமமாக இருந்தால் பொண்ணு கொடுத்துருவான். இப்படி 2 பல்லு நீட்டிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு பொண்ணு தருவானா? தரமாட்டான். ஆனால் கடவுள் அப்படிலாம் ஒருத்தன் கற்பனை பண்ணுறான், ஒருத்தன் வரைகிறான், நம்ம அதை ஏற்றுக்கிறோம்.
ஏன் இப்போ கடவுள் நம்மளோட கொஞ்சம் நல்லா கூட வரைய மாட்டீங்களா? நம்மளோட நமக்கு இது பிடிக்க, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்காது, அது கடவுளுக்கு பிடிக்குங்கிறீங்க. கடவுளுக்கு கொம்பு வைக்கிற மாதிரி நம்ம வரைகிறோம். கடவுளுக்கு உங்களுக்கு கொம்பு வச்சா பொண்ணு கிடைக்குமா? கொம்பு வச்ச பொம்பளையை கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு பொண்ணும் தர மாட்டான், உங்களுக்கு மாப்பிள்ளைங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்போ நமக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட நல்லா கடவுள் இருக்க மாட்டாரா? நம்ம எது நமக்கு நல்லது நினைக்கிறோமோ அவர் தனக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு அழகான தோட்டத்தில் கடவுள் இருக்க மாட்டாரா? அப்போ நம்ம கொடுக்கலாம் என்ன இருக்குது? இப்படி பெரிய வயிறு மாதிரி ஒரு கொடுக்குறோம் கடவுளுக்கு. நமக்கு வயிறு தள்ளி போனால் என்ன செய்கிறோம்? அவர் தொந்தி பையனை கேலி பண்ணுறோம். அப்போ கடவுளுக்கு நம்ம அந்த அந்த ஒரு இது கூட இல்லாமல் என்ன இஷ்டப்படி எல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் தோணுகிறதோ, ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு பொம்மையை வரைஞ்சி கொடுக்கும்போது இஷ்டத்துக்கு வரையும் இல்லையா? இதெல்லாம் வந்து கடவுளுக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா இது கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? நம்மளை வரைஞ்சா கோபம் வருதா இல்லையா? உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நீ தான் இப்படி தான் இருக்கேன்னு வரைஞ்சி காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு மாதிரி வட்டத்தை போட்டு இதான் நீன்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வருது. அவ ஒரு வரைச்சி தான் நீ புருஷன் சொல்லிக்க அண்ணா கோபம் கோபம் வருது. ஒரு தமாசுக்கு சொன்னால் கூட கோபம் வருது. அப்போ கடவுளுக்கு இவ்வளோதான மரியாதை? கடவுளுக்கு கொடுக்குற அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இஸ்லாமி சொல்லி, நீ பார்க்காத என்னை நீ பார்க்கவில்லை, பார்க்காதனால உருமுலம் கொடுக்காத. நீ எதை பார்க்கிற? என்னுடைய வல்லமையை பார்க்கிறாய், நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகளை பார்க்கிறாய். அதில் வச்சு அந்த மனசில் வைத்து ஓர்மையோடு வைத்து நீ கடவுளை வணங்கு. இன்னும் சொல்ல போனால் இப்படி வணங்குறதுனால சொல்லுவாங்க, முன்னாடி ஏதாச்சும் இருந்தால் தானே ஒரு ஓர்மை வரும், ஒன்றும் இல்லாட்டி இப்படி ஓர்மை வரும்ன்று ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன மாதிரி முன்னாடி இருக்கணும்ல அப்படிம்பாங்க. அது தேவையில்லைங்கிற நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மற்ற வழிபாட்டையும் போய் பாருங்கள், கோயில், சர்ச்சி, புத்த விகாரம் அனைத்தையும் போய் பாருங்கள், பள்ளிவாசலையும் போய் பாருங்கள். அப்போ ஒரு கோயிலில் எல்லோரும் கும்பிட்டு இருக்கும்போது இடி விழுந்துச்சின்னு வைங்க, அவ்வளோ பேர் திரும்பி பார்ப்பாங்க. பள்ளிவாசலில் தொழுகும் ஒருத்தவங்களும் திரும்பி பார்க்க மாட்டான். பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருப்பாங்க, முன்னாடி ஒன்றுமே இருக்காது. தொழுகையில் நிற்கும் போது இடி விழுந்துச்சின்னு வைங்க, எவனும் திரும்ப மாட்டான், அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருப்பான். தொழுது முடிக்கிற வரைக்கும் வேற பக்கமே என்ன செய்ய மாட்டான். அவனை பாம்பு தேவை கண்ணு முன்னாடி கண்டா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, அதை அடிச்சு விட்டு தொழுகுன்னு சொல்லி அப்போ வேண்டா செய்வானே தவிர அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் தொழுகிறான். ஒவ்வொரு தொழுகைக்கும் அவ்வளோ நேரம் ஆகும். அந்த 20 நிமிடத்தில் இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் மழை ரோட்டில் நின்று தொழுவான். மழை வந்துடும், விட்டு ஓடவே மாட்டான். மழையில் நின்றுக்கிட்டே என்ன செய்வான், நினைஞ்சுக்கிட்டே தொழுகிறான். அப்போ ஏதாவது இருந்தால் தான் ஓர்மை வருங்கிறலாம் கிடையாது. கடவுளுடைய வல்லமையை கரெக்டாக உள்ளத்தில் உட்கார வச்சுட்டோம்னு சொன்னால் நாம் படைத்த இறைவனை வணங்குகிறோம், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த மாதிரி தான் வணங்க சொல்லியிருக்கிறான் நினைச்சு வணங்கினால் ஓர்மை வரும். அதனால இந்த உருவங்கள் வந்ததுன்னா எல்லா விதமான குழப்பத்துக்கும், நிறைய கடவுள் உண்டானதுக்கும், உன் கடவுள் என் கடவுள் வந்ததுக்கெல்லாம் காரணமே என்னது? உருவம் வந்து மனிதன் தான் கற்பனை செஞ்சான். நீங்கள் உதாரணம் புரிஞ்சு கொள்ளுக்காக சொல்கிறேன். இப்போ திருவள்ளுவர் நீங்கள் தெரியுமில்ல, திருவள்ளுவர் எல்லாரும் தெரியுமா இல்லையா? தெரியும். அது திருவள்ளுவரா? கிடையாது. உதாரணம் புரிஞ்சு கொள்ளுறதா உங்களுக்கு சொல்கிறேன். திருவள்ளுவர்னு ஒரு சிலையை போட்டு காட்டுறான், அதுக்கு பெரிய 1000 அடியா எத்தனை அடி, 500 அடியா சிலையெல்லாம் வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் மனிதன் வந்து என்ன செய்யறான், அவர் பேரில் என்னமோ வச்சு என்ன செய்யறான், ஒரு பெரிய குடுமி வச்சு ஒரு தாடி வச்சு வைக்கிறான். இவரா திருவள்ளுவர்? இது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓவிய போட்டு வச்சு வரைங்கடான்னு சொல்லி வரைஞ்சதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுத்தானே தவிர இது திருவள்ளுவர் காலத்துல சங்கிலி தொடரா வந்த உருவமா? முதல்ல வந்து தாடி இல்லாத திருவள்ளுவர் வச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு மனிதனா வரைந்து கொண்டது தான், தாடியே இருக்காது அந்த அந்த திருவள்ளுவருக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒரு ஆன்மீக லுக்கு இல்லை, ஆன்மீக லுக்கு வரணும்னா அதுக்கு தாடிகள்லாம் வச்சு டைப்பாக இருந்தால் தானே செய்யும், ஆன்மீக கலர் அதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எவனோ ஒரு கற்பனையில் இப்படி தான் வள்ளுவர், அவர் 2000 வருஷம் ஆச்சுங்கிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவரை பார்த்தவரோ அவருடைய சிலையோ அவருடைய கல்வெட்டோ 2000 ஆண்டுகளாக இல்லை. அவர்கிட்டேருந்து கிடைக்கிறது அவர் எழுதின நூல் மட்டும்தான் கிடைக்கிறது, அவருடைய படம் கிடைக்கவில்லை. நூலை வச்சுக்கிட்டு ஆளை வரைய முடியுமா? என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்காரனா அதுக்கு ஒரு கலரை கொடுக்கணும், தமிழ் மூக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் குடுமி வச்சாதான் சாமியார் மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு தான் சித்தர்கள் இப்படி தான் இருந்திருக்கிறான். இப்படி கற்பனை பண்ணி இப்போ என்ன ஆச்சுன்னா திருவள்ளுவரை இப்படி தான் நம்ம நினச்சிவிட்டோம். இது திருவள்ளுவர்னு நினைச்சது ஒரே ஒருத்தன் கற்பனையில் தோன்றி இருக்குது, ஒரே ஒருத்தன் இப்படி வரைஞ்சு கொடுத்துருக்கிறான். தேர்வு செய்யப்பட்டு விட்டது. தேர்வு செய்யப்பட்டதுனால திருவள்ளுவர் ஆச்சு. ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு போனால் இதே மாதிரி தான் நடமாடினான்னு கொண்டு வந்துடுவாங்க. இப்படித்தான் வள்ளுவர் இருந்தார் நெஜம். நமக்கு தான் தெரியுது இது போட்டியில் வந்து ஒருத்தன் வரைஞ்சதுன்னு சொல்லி. ஏசுநாதர்னு வச்சிருக்கிறாங்க, இது ஏசுநாதர் உருவமா? அதுவும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த கருணை வர்ற மாதிரி
பார்த்தவொன்னே ஒரு பரிதாபம் வர்ற மாதிரி செஞ்சால் இது நல்லா இருக்கும்னு போட்டி வைத்து இயேசுநாதர் காலத்திலே வரையப்பட்ட ஓவியத்தின் தொடர்ச்சியாக இது வந்தது கிடையாது. அப்போ பின்னாடி என்ன செய்யப்படுகிறது, இதை வரைந்து இதுதான் இயேசுநாதர்னு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா இயேசுநாதர்னாலே அதுதான் இப்போ யாபத்துக்கு நமக்கு வருது. அந்த மாதிரி தான் இந்த உருவங்கள் ஒருவருடைய கற்பனையில் உருவாகுமே தவிர கடவுளை பார்த்துட்டு என்ன செய்யலை வரைஞ்சதாக இருக்காது. அதனால வேணாம், உருவம் இல்லாமல் சூப்பர் பவர் கடவுள் நம்புறீங்க, அவருக்கு இந்த உருவம் முன்னாடி நடத்த வணங்க போதா? நீங்களா நின்று மனசில் நின்று கடவுளே எனக்கு அதை கூட இதை கொண்டு கேளுங்க, கடவுள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லா பாஷையும் அவருக்கு தெரியும், அது சரியான முறையாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.